ஆவியானவரை எங்கள் உணர்வுகளை கலந்த ஆவியானவரை இதோ எங்களோடு இருக்கும்படி நீ தந்த ஆவியானவரை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு நமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்கிறது கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காலவெளியிலும் விடுதலை ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் ஆளுகை செய்யும்படியாக நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே வாரும், எங்கள் மத்தியிலே அசைவாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நிறைவாக ஆவியானவர் நீர் வரும்போது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும். ஆகினால் நிறைவாக நீர் வந்து எங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் பார்ப்போம். ஹல்லேலூயா. நிறைவாக ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவாக ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர்
அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. எல்லாம் சொல்லுவோம். அக்கினி நாவுகள், அதிகார நாவுகள் உடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு தாங்காட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து மேலானவைகளை பேச, மேலானவைகளை நாட ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யப்பா. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திடும், உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. எல்லாரும் என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்புமே. சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் நிரப்புவீராக. ஆவியானவரே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டு ஆண்டவர் சித்தம் செய்ய நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே ஆவியானவரே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட, ஆவியை ஊற்றுமே. ஆவியானுடைய கரத்திலே நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்திட உம் ஆவியால் என்னை நிரப்பும் என்று சொல்லி எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டுடைய கரத்தில் நம்ம அப்படியே அர்ப்பணிப்போமா? என்னை நிரப்புமே, நிரப்புமே, என்னை நிரப்பியே எல்லாம் பாடுமா? என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட, உம் ஆவியை எல்லாம் பாடுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கரத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தர் நடத்தும். என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட, உம் ஆவியை
ஊற்றுமே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிற கர்த்தாவே, எங்களை நிரப்புகிற தேவனே, எங்களை நிரப்புகிற ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வந்தால் குறைவுகள் எல்லாம் நிறைவாகி நீ நிறைவை தருகிற தெய்வக்காக உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் நீர் இந்த வேளையில் எங்களை தொடர்ந்து ஆட்கொண்டு நடத்தும். உம்முடைய அபிஷேகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும். உம்முடைய சித்தத்தின் மையத்தில் எங்களை வைத்து நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே அநேக நேரத்தில் சிறு பிராயத்திலாம் இருக்கும்போது அது பெந்தேகோஸ்தே என்றால் ஏதோ ஒரு வார்த்தை என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனால் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றால், பெந்தேகோஸ்தே பெருநாள் என்றால் சபையின் பிறந்த நாள். அல்லேலூயா. சபையின் பிறந்த நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. வேதத்திலே 7 விதமான பண்டிகைகள் இருக்கிறது. நீங்கள் யாத்ராமத்தில் லேவியராமத்தில் வாசிக்கும் பொழுது அந்த 7 விதமான பண்டிகைகளை குறித்து நீங்கள் பார்க்கலாம். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதல் பலன் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை. இதில் பஸ்கா பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, இந்த கூடார பண்டிகை, இந்த 3ம் முக்கியமான பண்டிகைகள். பழைய ஏற்பாட்டிலே அறுப்பின் பண்டிகையாக அழைக்கப்படுகிற இந்த 3வது, இந்த 4வது பண்டிகை புதிய ஏற்பாட்டிலே அது பெந்தேகோஸ்தே பண்டிகையாக மாறுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அறுவடைகளை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இதோ காணிக்கையாக வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற அந்த அறுப்பின் பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகையில் ஆத்துமாக்களை ஆண்டவருண்டை கொண்டு வந்து வைக்கிற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படிங்கிற வார்த்தையின்படி இந்த அறுப்பின் பண்டிகையில் அறுத்த அறுப்பை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தார்கள். பெந்தேகோஸ்தேயில் அறுவடையான ஆத்துமாக்கள் இதோ சபையில் வந்து சேர்ந்தார்கள் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்கிறோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில் இந்த பண்டிகைகளை, இந்த நியமங்களை, கட்டளைகளை ஒழுங்காய் ஒவ்வொரு யூதனும் கை கொள்ள வேண்டும் என்பதை அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 7 வாரங்களின் பண்டிகையும் சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டுடைய சந்நிதியில் வரக்கடவர்கள். அப்போ வருஷத்தில் 3 தரம் ஆண் மக்கள் எங்கே வரணும்? ஆண்டுடைய சன்னிதானத்திற்கு வர வேண்டும். கடந்த நாம் இஸ்ரவேலிலே எங்கே இருந்துச்சு தேவாலயம்? எருசலேமில் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மதுரை வாயில் எடுத்துக்கொண்டால் பல சபைகள் இருக்கிறதை நாம் அறிகிறோம். ஆனால் அந்த நாட்களில்
எருசலேமில் தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயம் இஸ்ரவேலின் மத்தியில் அந்த எருசலேமில் அது இருந்தது. இந்த எருசலேம் அல்லது அந்த இஸ்ரவேல் நாடு நம்முடைய தேசத்தில் நமக்கு அருகாமல் இருக்கிற அந்த கேரள தேசத்தை போல நீளமானதாக, அந்த படத்தை பாருங்கள், நீளமானதாக அது இருப்பதை நாம் பார்க்கலாம். எப்படி கேரள தேசம் அப்படி ஒரு சைடில் நீளமாக அரபிக்கடல் ஓரமாய் அப்படி போகிறதோ, அதே போல் அதனுடைய மத்திய பகுதியில் எருசலேம் இருக்கிறது. அதன் மேலே அதன் வடக்கு அது எர்மோன் மலையும் லெபனான் போன்ற அந்த நாடுகள் இருக்கிறது. அதன் கீழே பார்க்கும் பொழுது அது தெற்கு என்று சொல்லப்படுகிற அந்த கீழ்ப்பகுதியிலே சவக்கடல் மற்றும் அந்த ஏலா துறைமுகம் போன்றவைகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த எருசலேமிலிருந்து சுமார் 350 கிலோமீட்டரில் வடக்கே இந்த எர்மோன் மலை இருக்கிறது. அதே போல் கீழே வரும்பொழுது தெற்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சவக்கடல் இருப்பதை அறிகிறோம். அதே போல் லெஃப்டில் நம்ம மேற்கே பார்க்கும் பொழுது அங்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் அங்கே யோர்தான் அந்த ரிவர் மற்றும் அந்த மற்ற பகுதிகள் அங்கே இருப்பதையும் நாம் அங்கே காணலாம். அதே போல் அதனுடைய கிழக்கு பகுதியிலே காசா மற்றும் பாலஸ்தீனா இந்த பகுதிகள் இருப்பதையும் நாம் அந்த இஸ்ரவேலை அந்த வரைபடத்தை பார்க்கும் பொழுது கண்டுகொள்ளலாம். இந்த வடக்கும் தெற்கும் 300 கிலோமீட்டருக்கு மேலே, அது எருசலேமிலிருந்து 300 கிலோமீட்டர் உயரம், 300 கிலோமீட்டருக்கு தெற்கேயும் இவ்விதமாக சவக்கடல் எர்மோன் மலைன்னு இருக்கிறது. அதே போல் வலதுபுறம் இடதுபுறம் ஒரு 80 கிலோமீட்டர், ஒரு 70 கிலோமீட்டருக்குள்ளே இப்படி ஒரு நீள வாக்கிலே இந்த இஸ்ரவேல் தேசம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த தேசத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவன் 300 கிலோமீட்டருக்கு அங்கே இருந்தாலும் அவன் என்ன பண்ண வேண்டும்? இந்த நியமங்களை, கட்டளைகளை நிறைவேற்ற எருசலேமுக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் பின்னால் நாம் பார்க்கும் பொழுது உலகமெங்கும் அவர்கள் சேடிக்கப்பட்டு பல தேசத்திலிருந்து எருசலேமுக்கு அவர்கள் பண்டிகையை ஆசரிக்க வந்தார்கள் என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். நான் சொன்னேன், பஸ்கா பண்டிகை, இந்த அறுப்பின் பண்டிகை, கூடார பண்டிகை அவர்களுக்கு முக்கியமானது. இந்த பஸ்கா பண்டிகை பற்றி யாத்ராமத்தில் நாம் அதிகமாய் வாசிக்கிறோம். யாத்ராமம் 12ஆம் வசனத்தில் அதிலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த மோசே நிமித்தமாக இந்த பஸ்கா பண்டிகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும், சுமார் 1500 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்கு முன், சரியாக சொல்லப்போனால் 1446 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். இது தலைமுறையாக ஆசரிக்க வேண்டிய பண்டிகைகளில் ஒன்று. ஆகையினாலே தாவீது ராஜா நாட்களில் கிறிஸ்துக்கு முன் 950 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பண்டிகையை அவர்கள் ஆசரித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல் நாம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் லூக்கா 2:41 அங்கே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. அங்கே ஆண்டவரும் அவருடைய தாய் தகப்பன்மார் வந்திருந்தார்கள் என்று சொல்லி லூக்கா 2:41 சொல்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இதோ எல்லா ஆண் மக்களும் இந்த எருசலேம் பண்டிகைக்கு போனாலும் ஆண்டவர் மற்றவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார் என்பதையும் யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசியுங்கள். ஒருவன் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பாதுகாப்பையும் கொடுத்திருந்தார். ஆக பழைய ஏற்பாட்டு பஸ்கா பண்டிகை இப்படியாக நடைபெற்று வந்தது. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து
எப்படியாய் பலியானார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு நமக்காக பஸ்கா பலியாக மரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாசியுங்கள். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படி, புளிப்பு புதிய ஏற்பாட்டில் புளிப்புல புளிப்பு புதிய ஏற்பாட்டில் பாவத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புளிப்புல்லாதவர்களாய் இருக்கும்படி, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி இயேசு பஸ்காவாக தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் அந்த பஸ்காவில் எப்படி ஒரு பழுதற்ற ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய அந்த இரத்தம் சோரில் பூசப்பட்டு சங்காரத்தில் வந்தபோது இஸ்ரவேலர் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்களோ, அதே போல நிரந்தர பஸ்காவாக ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நீக்கிற பலியாய் அவர் மாறினார் என்பதை இங்கே வேதம் சொல்கிறது. யோவான் 12:1, 12:12 வாசிக்கும் பொழுது இயேசு பஸ்கா பண்டிகை நேரத்திலே அவர் எருசலேமுக்கு வருகிறார். அதுதான் குருத்தோலை ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமையாக ஆசரிக்கிற அன்றுதான் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டு அன்றைக்கு ஆண்டவர் பஸ்கா பலியாக சிலுவையிலே மரிக்கிறார். ஆண்டவர் சிலுவையிலே மரிக்கும் முன்பு தான் பஸ்கா பலியாக போகிறேன், மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன், நான் இதெல்லாம் அவர் சொல்லியும் அவருடைய சீடர்கள் என்ன பண்ணலை, அதை நம்பலை. சீடர்கள் அதை விசுவாசியாமல் ஆண்டவர் மரித்து போய்விட்டார், இனி நாம் நம்ம சொந்த காரியங்களை செய்யலாம் என்று போய்விட்ட அந்த சூழல்தான் ஆண்டவர் தம்முடைய சீடர்கள் மேலே அவர்களை என்ன நோக்கத்திற்காக தம்மோடு இருக்கவும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் அவர்களை தெரிந்து கொண்டு 3.5 வருடம் ட்ரைனிங் கொடுத்தும், இதோ தன்னுடைய சித்தத்தை, அந்த பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றியது போல இதோ நான் சொன்ன காரியங்களை இவர்கள் நிறைவேற்றவில்லையே என்கிற அந்த வேதனை, அந்த கஷ்டம் அவருக்குள்ளே இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் எப்படியாவது தன்னை காட்டி கொடுத்தவர், தன்னை மறுதளித்தவர், தன்னை விட்டு ஓடிப்போன இந்த சீடர்களை மீண்டும் தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் 9 முறை அவர்களுக்கு தரிசனமாகிறார். தான் உயிரோடு இருப்பதையும், இதோ தான் அங்கே செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் வழியாய் தன்னை தொடர்ந்து விசுவாசிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை இதோ சீடர்கள் வழியாய் செய்ய போதுமானவர் என்பதையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் தான் எப்படியாவது இவர்களை சாட்சியாக நிறுத்த வேண்டும், இவர்களுக்கு தேற்றரவாளனாக தான் இருக்கும்போது சொன்ன அந்த ஆவியானவரை கொடுத்து இவர்களை தான் செய்ய வேண்டிய இடத்துல இருந்து தொடர்ந்து ஊழியங்களை செய்ய சீடர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். சீடர்கள் எல்லோரும் கூடி வந்திருந்த நேரத்தில் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணுவீங்க, ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவர்களோடு கூட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானத்தை பெற்ற பிறகு நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதைத்தான் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நீங்கள் பலனடைந்து நீ எங்கே வெட்கப்பட்டியோ, எங்கே மறுதளித்தியோ, எங்கே என்னை விட்டு ஓடினையோ அந்த எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுவீங்க, சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களோடு சொல்லிவிட்டு தான் அவர் 9ஆம் வசனத்தில் பரத்துக்கு ஏறி போகிற சம்பவத்தை நான் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் அந்த அறுப்பு கால பண்டிகை பற்றி சொல்லும் பொழுது அங்கே வசனம் எப்படி சொல்லுகிறது, கொண்டு வரும் பொழுது
ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய பாருங்க, 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி, அப்போ 7 இன்று 7 49 ப்ளஸ் ஒரு நாள் எத்தனை வருது, ப்ளஸ் ஒரு நாள் சேர்த்து 50. அந்த 50ஆம் நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த அறுப்பின் மடியை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் அங்கே மோசே வழியாய் ஆண்டவர் சொல்லியிருந்தார். இங்கே புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் பஸ்கா பலியாக அந்த பஸ்கா அன்று பெரிய வெள்ளிக்கிழமை மரிக்கிறார். அவர் 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழும்புகிறார். அதிலிருந்து 40 நாட்கள் தம்முடைய சீடர்களுக்கு தான் உயிரோடு கூட இருப்பதை என்ன பண்ணுறாரு, அவர் காட்சி கொடுத்து தரிசனம் கொடுத்து விளக்கி 1 வாரம் அவங்க மேல் வீட்டறையில் காத்திருக்க சொல்கிறார். அந்த 1 வாரம் அவங்க காத்திருக்கும் போது, அப்போ அந்த 3 பெரிய வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள், திரும்ப 40 நாட்கள், இந்த 3 + 40 43, அப்புறம் 1 வாரம் அவர்கள் காத்திருக்கும் போது எத்தனை நாள் ஆகிறது, அந்த 50ஆம் நாள். எப்படி ஈஸ்டருக்கு பிறகு வரக்கூடிய இந்த 50ஆம் நாளை போல அந்த நாளில் அவங்க காத்திருந்த போதுதான் அந்த பெந்தேகோஸ்தே என்னும், இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் 2:1, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தை அது ஒரு கிரேக்க வார்த்தை. அதில் 2 வார்த்தைகள் இருக்கிறது. பெந்தே என்றால் 5ஐயும், கோஸ்தே என்றால் 10ஐயும் குறிக்கிறது. ஆக பெந்தே 5, கோஸ்தே 10, 5 என்று 10 50. ஆக இந்த கிரேக்க வார்த்தையின்படி ஆண்டவர் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அவர் சீடர்கள் மத்தியில் என்ன பண்ணுறார், தம்முடைய ஆவியானவரை அவர் ஊற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், அவர்கள் ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓரிடத்தில் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு மேல் வீட்டறை என்பதை நாம் 13ஆம் வசனத்தில் ஆரம்பத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், அவர்கள் வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அப்போ மேல் வீட்டில் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். இங்கே மேல் வீடு என்று சொல்லும் பொழுது அங்கே கீழே ஒரு வீடு இருந்திருக்கிறது. அதைத்தான் தாவீதின் கல்லறை என்று சொல்கிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படி அங்கே வாசிக்கிறோம். பேதுரு இப்படி சொல்கிறார், சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமாய் பேசுகிறதற்கு இப்பொழுது பெந்தேகோஸ்தே நாளில் சீடர்கள் இருக்கிறார்கள். தேவ பக்தி உள்ள யூதர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். இவர்கள் மத்தியில் இந்த பேதுரு எழும்பி நின்று அவர் சொல்லுகிறார், நம்முடைய கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமாய் பேசுவதற்கு இடங்கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த கல்லறையின் மேல் வீட்டிலிருந்து பேதுரு பேசுகிறார். தாவீது ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேலிலேயே அவரை போன்ற ஒரு ராஜா இல்லை. அவருடைய காலம் பொற்காலம். அவன் காலத்தில் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவன் மிகுதியான பொன்னையும் வெள்ளியும் சவகரித்து வைத்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் பொன்னை சேர்த்து வைத்ததை மணலை குவியல் குவியலாய் சேர்த்து வைப்பது போல பொன்னை அவன் சவகரித்து வைத்திருந்தானாம். அப்படிப்பட்ட அந்த தாவீதின் கல்லறை விலையேறப்பெற்ற என ஒரு விதத்தில் அது கட்டப்பட்டிருந்தபடினாலே, அது ரொம்ப பொருள் செலவில் கட்டப்பட்டிருந்தபடினாலே அந்த கல்லறையின் மேலே ஒரு வீடு அமைத்து அங்கே காவலுக்கு ஆட்களை வைத்திருந்தார்களாம். எப்படி எருசலேம் தேவாலயம்
பொன்னினால் அது ஒரு கல்லின் மேல் கல்லுகளுக்கு இடையே பொன் வைத்து கட்டப்பட்டதோ, பின்பு அது எதிரிகளால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லா பொன்னும் அது பிடுங்கப்பட்டு அந்த சபை, அந்த ஆலயம் அது முழுமையாய் இடிக்கப்பட்டதோ, அதை போல தாவீதின் கல்லறைக்கு நிகழ்ந்துவிடக்கூடாது என்று சொல்லி அந்த தாவீதின் கல்லறைக்கும் விசேஷித்த பாதுகாப்பு அந்த நாட்களில் போடப்பட்டிருந்ததாம். அப்படி அமைக்கப்பட்டிருந்த அந்த மேல் வீட்டில்தான் பேதுரு அந்த 120 பேர் கூடி இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. எப்படி நாம் இருக்கிற இந்த ஆலயத்தை முழுமையாய் தண்ணீர் நிரப்பினால் எப்படி நாம் மூழ்கி போவோமோ, ஆண்டவர் அப்போஸ்தலர் 1:4 சொன்னாரே, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று. அந்த வார்த்தையின்படி இங்கே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் ஆவியானவர் அங்கே நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 3ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அங்கே அமர்ந்தது என்று பார்க்கிறோம். அங்கே இருந்த ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகள் அங்கே அவர்கள் மேல் வந்து எல்லோரும் அந்நிய பாஷையில் வெவ்வேறு பாஷையில் பேசினார்கள் என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்கிறோம். அங்கே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அப்போ இந்த இடத்தில் நல்லா கவனிக்க வேண்டும். இங்கே அவங்க ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது, எங்கெங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பார்த்தியர், மேத்தியர்னு சொல்லி பல பெயர்கள், எகிப்திலிருந்து வந்தவங்க என்றெல்லாம் அங்கே ஒரு நீள பட்டியல் இருக்கிறது. நமக்கு தெரியும், இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, இவர்கள் வரைக்கும் தான் ஒன்றாய் இருந்தது. சாலமோன் ராஜ்யத்துக்கு பின்பு அவருடைய மகன் ரெகோபயாம் காலத்தில் அது 2ஆய் உடைகிறது. 2 கோத்திரங்களுக்கு சாலமோனின் மகன் ரெகோபயாம் அவன் யூதாவுக்கு ராஜாவாக மாறுகிறான். சாலமோனின் மறுமனையாட்டின் மகனாக அறியப்படுகிற யெரொபெயாம் மற்ற 10 கோத்திரங்களுக்கு அவன் ராஜாவாக மாறுகிறான். ஆகினாலே இந்த இஸ்ரேல் சாம்ராஜ்யம் யூதா என்றும் இஸ்ரவேல் என்றும் யெரொபெயாம் காலத்தில் உடைகிறது. பின்னால் பார்க்கும் பொழுது அவர்கள் தொடர்ந்து அசிரியர்கள், பாபிலோனியர்கள் வந்து இந்த இஸ்ரவேலையும் யூதாவையும் வசப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்பு சுமார் 700 ஆண்டுகளில் முழுமையாய் இஸ்ரவேல் தேசம் யூதா தேசமும் அங்கே அடிமையாக போய்விடுகிறார்கள். ஆனால் தான் ஆண்டவர் அவர்கள் சாலமோன் நாட்களில், அவருக்கு பின்னால் ரெகோபெயாம் நாட்களில் அந்நிய தெய்வ வணக்கம் அதிகமாய் போனபடினால் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாமல் சாலமோன் பிந்திய நாட்களிலிருந்து அவருடைய பிள்ளைகள் அந்த ராஜ்யத்திலும் ஆண்டவருக்குரிய கனம் இல்லாதபடினாலே தேவன் அவர்களை அடிமையாய் ஒப்பு கொடுத்தார். 2 ராஜாக்கள் 17 இப்படி சொல்லுகிறது, வாசியுங்கள். தீக்கடைக்க பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்தும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க, பாருங்க, அவர் பார்வைக்கு பொல்லாப்பான செய்ததற்காக தங்களை விற்று போட்டதுனால ஆண்டவர்களை என்ன பண்ணுறாரு, அடிமையாக ஒப்பு கொடுக்கார். அதனால் கிமு 722 சீரடிக்கப்படுறாங்க. தேவன் அவர்களை எல்லா நாடுகளுக்கும் அவர் கடத்தி விடுகிறார். கிமு 450 எஸ்தரின் நாட்களில் யூதர்களுடைய நிலைமை பற்றி சொல்லும் பொழுது எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் யூதர்கள் உலகமெங்கிலும் 127 நாடுகளில் சீரடிக்கப்பட்டிருந்தார்கள். வாசிங்க. அவன் ஆகாசோரி ராஜ்யத்தில் உள்ள
127 நாடுகளில் இருக்கிற எல்லா ஆக எஸ்தரின் காலத்தில் 127 நாடுகளில் இந்த யூதர்கள் சிறைடிக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ அந்த நாடுகளிலிருந்து என்ன தேவபக்தியுள்ள யூதர்கள், தேவபக்தியுள்ள யூத ஆண் மக்கள் இங்கே என்ன பண்ணிருக்காங்க, இந்த பெந்தேகோஸ்தே நாளில் வந்திருக்காங்க. அங்கே அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க வண்ணமாக, அல்லாமலும் வானத்திற்கு கீழே இருக்கிற சகல தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இந்த யூதர்கள் எருசலேமே வாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏனென்றால் பஸ்கா பண்டிகை, அதற்கு அடுத்த நாள் அந்த புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை, தொடர்ந்து முதல் பலன் பண்டிகை, அதை தொடர்ந்து 50ஆம் நாளில் இந்த அர்ப்பீன் பண்டிகை என்று சொல்லி கொண்டாடுறதுனால எருசலேமுக்கு வருபவர்கள் 50 நாட்கள் வரைக்கும் அங்கே தங்கி விடுவார்கள். தன் வாழ்நாட்களில் ஒரு முறை வருபவர்கள் அல்லது 5 வருடத்துக்கு ஒரு முறை, 10 வருடத்துக்கு ஒரு முறை வருகிற யூதர்கள் இவர்களில் உண்டு. ஆகையினால வந்துட்டோம், நம்முடைய தேசத்தில் தலைநகரில் ஒரு 50 நாட்கள் இந்த 4 பண்டிகைகளையும் கொண்டாடிவிட்டு போகலாம் என்று சொல்லி அந்த அர்ப்பீன் பண்டிகை வரைக்கும் இருக்கிற யூதர்கள் உண்டு. ஆக இப்படிப்பட்ட அந்த கொண்டாட்டத்தின் மத்தியில்தான் அவர்கள் அந்த அர்ப்பீன் பண்டிகையை முடித்து அந்த தேவாலயத்தின் கிழக்கு வாசல் வழியாக அந்த யோப்பா பட்டணத்தில் அந்த துறைமுகத்தில் சென்று அங்கிருந்து, அன்றைக்கு அவ்வளோ போக்குவரத்து வசதிகள் இல்லாத பாய்மர கப்பல்கள், அந்த படகுகளில் அவங்கவுங்க தேசத்திற்கு அவர்கள் புறப்படுவார்கள். அப்படி போகும்போது தேவாலயத்தின் கிழக்கு வாசல் வழியாக சென்று அவங்க சியோன் நகரில் இருக்கிற தாவீதின் கல்லறைக்கு வந்து என்ன பண்ணுவாங்களாம், கனம் செலுத்தி விட்டு தான் போவார்களாம். எப்படி நம்முடைய தேசத்துக்கு வருகிற வெளிநாட்டு தலைவர்கள் நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்தியின் சமாதிக்கு சென்று கனம் செலுத்துகிற போல, இந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் எருசலேமுக்கு வரும்போது இந்த சியோன் நகரில் இருக்கிற இந்த தாவீதின் கல்லறைக்கு என்ன பண்ணுவாங்களாம், அவங்க கனத்தை செலுத்தி விட்டு தான் அவர்கள் தங்கள் நாடுகளுக்கு கடந்து செல்ல துறைமுகத்தை நோக்கி செல்வார்கள். அந்த நாட்களில் 3 கண்டங்கள் தான் இருந்தது. ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம். இந்த 3 கண்டங்களிலிருந்து தான் இந்த 127 தேசத்திலிருந்து யூதர்கள் வந்து ஆண்டவரை ஆசிரித்தார்கள். அதன் பின்புதான் அவன் தெரியும், சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா கண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். மொத்தம் 7 கண்டங்கள் இருந்தாலும் இந்த 2 கண்டம், அண்டார்டிகா, ஆர்டிகா, இவைகள்லாம் மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாத குளிர் பிரதேச கண்டங்கள் என்பதை அறிகிறோம். அதனால் 5 கண்டங்கள், 5 கண்டங்களில் வாழ்கிற அந்த ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆண்டவர் 5 காயங்களை ஏற்றார் என்று சொல்லி நாம் பாடி, இதோ ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம். அப்போ அந்த நாட்களில் இருந்த இந்த 3 கண்டங்களிலிருந்து வந்தவர்கள் தங்கள் பாஷைகளில் பேசுவதை கேட்கிறார்கள். வாசிங்க அடுத்த வசனம். இவர்கள் பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று சொல்லி வாசிங்க. நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று சொல்லி வெளி இடத்திலிருந்து வந்த எல்லா தேவ பக்தியுள்ள அந்த யூதர்களும் தேவ மகத்துவத்தை பேச கேட்கிற ஆச்சரியப்படுகிறார்கள்.
அப்பொழுதுதான் 13ஆம் வசனத்தை சிலவங்க சொல்கிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, மதுபானத்தால் நிறைந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் பேதுரு எழுப்பி நின்று என்ன சொல்கிறார் பாருங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ இவர்கள் வரி கொண்டவர்கள் அல்ல. ஏன்னால் அந்த 3ஆம் மணி வேலை என்பது நம்முடைய கணக்கு பிறகு காலை 9 மணிக்கு. காலை 9 மணிக்கெல்லாம் யாராவது இந்த மாதிரி மதுபானம் குடிப்பார்களா? நீங்கள் நினைக்கிற வண்ணமாக இல்லை. இவர்கள் வரி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலை ஆகியிருக்கிறதே, 9 மணி, காலை 9 மணி என்று சொல்லி பேதுரு தொடர்ந்து என்ன பேசுகிறார் பாருங்க. தீர்க்கதரிசியாகி யோவேல் உரைக்கப்பட்டபடி இது நடந்து இருக்கிறது. அப்போ அந்த நாட்கள் வந்திருக்கிற அந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இயேசுவை பற்றி சொன்னால், இயேசுதான் மேசியான்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லுது, நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது அப்படின்னா அதை பிடித்து கொள்வாங்க. அப்போ தான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி பேதுரு சொல்கிறார், தீர்க்கதரிசியாக யோவேலால் உரைக்கப்பட்டபடி நீங்கள் பார்க்கீங்களே, தேவனுடைய மகத்துவங்களை இவங்க பேசுகிறாங்களே, இது யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நடந்து இருக்கிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற அந்த வார்த்தையின்படி நடக்கிறது என்று சொல்லி அவர்களோடு கூட பேசுகிறார். அப்போ தான் ஆச்சரியமாக அந்த யூதர்கள் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொன்னால் அதற்கு அவங்க மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதோடு கூட தாவீதை சொல்லிவிட்டால் அவங்க அப்படியே தாவீதை பற்றி சொல்லிவிட்டால் அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள். அப்பொழுதுதான் 29ஆம் வசனத்தில் பேதுரு இந்த காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கும்போது தாவீதை பற்றி சொல்கிறார். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீது, நமது தலைவர் தாவீதை குறித்து உங்களுக்கு தெரியாதா? இந்த நமது தாவீது அவர் என்ன பண்ணாரு, நான் உங்களுடைய அவரை பற்றி தைரியமாய் பேசுவதற்கு என்ன பண்ணுங்க, இடம் கொடுங்கள் சொல்லிட்டு அவர் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். நம்மிடத்தில் இருக்கிறன்னு சொல்லி தாவீதை குறித்து அங்கே பேச ஆரம்பித்து அந்த வரலாறை எல்லாம் பேதுரு அங்கே பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். கேட்ட தேவ பக்தி உள்ள யூதர்கள் எல்லாம் கலக்கம் அடைகிறார்கள். அவர்கள் ஆச்சரியமான தேவ வல்லமையினால ஆட்கொள்ளப்படுறாங்க. அப்படி ஆட்கொள்ளப்பட்டு தான் 36, 37ஆம் வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். பேதுரு அங்கே தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லி, இதோ தேவ மகத்துவம் எப்படி உங்கள் பார்வையில் நடந்து கொண்டு இருக்கிறது, எப்படி தீர்க்கதரிசிகள் நம்முடைய கோத்திர தலைவர் இவருக்கு வழியாக சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் எப்படி இயேசுவில் நிறைவேறுகிறது என்று அவர் சொன்னபோது 37ஆம் வசனம் சொல்கிறது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டுள்ளாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா, எல்லாம் சத்தமா சொல்லுமா, அல்லேலூயா. சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்ட பொழுதுதான் அவளுக்கு ஞானஸ்நானத்தை குறித்து போதித்து அந்த ஞானஸ்நானத்துக்கு நேராய் அவர்களை நடத்துகிறார். அந்த முதல் பிரசங்கத்தில், அந்த பெந்தேகோஸ்து நாளின் அந்த முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கிறோம், 5000 பேர், திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த 1ஆம் நூற்றாண்டில் சபை ஆரம்பமாகிறது. சிறைச்சாலைகள் உடையக்கூடிய விதத்தில் ஆண்டு அற்புதங்களை செய்கிறார். தபித்தாள் உயிரோடு எழும்பக்கூடிய விதத்தில் பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சாதாரண வேலைக்காரியிடத்தில் மறுதலித்த பேதுரு தபித்தாளை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் கொடுத்தார். இதோ அவர்கள் வேதபார பரிசேரை பார்த்து ஓடி ஒளிந்தவர்கள் அவர்கள் முன்பு தைரியமாய் பேசுகிறார்கள். ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பின, நாங்கள் சாட்சிகள் என்று முழங்குகிறார்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவருடைய செயல்பாடு. பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு
வல்லமையாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ சில 2 கடைசி இப்படி முடிகிறது. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலேயே சேர்த்து வந்தார். இது அப்படியே பேதுருவை தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலர் காலத்திலும் நடக்கிறது. பவுலை கொண்டு ஆண்டவர் உலகமெங்கும் சபைகளை நிறுவுகிறார். அப்போஸ்தலர் 28:16 இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 28:16 நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த பொழுது, இப்போ உலகமெங்கும் ஊழியத்தை செய்து ரோமாபுரிக்கு வந்து விட்டார். அப்போஸ்தலர் பவுல் ஊழியம் செய்த நாட்கள் ரோமர்கள் உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த ரோமாபுரிக்கே சுவிசேஷம் கடந்து போய்விட்டது. அந்த ஆதி முதல் நூற்றாண்டு வரலாற்று கிறிஸ்தவத்தை பற்றி சொல்லும்பொழுது ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் ரோம் என்று சொல்வார்கள். எல்லா ரோடுகளும் ரோமை பார்த்து போகிறது. அந்த அளவுக்கு ரோம் உலகத்துக்கே ஒரு தலைநகராக இருந்த அந்த ரோமுக்கு பேது தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் பவுலின் நாட்களில் சுவிசேஷம் கடந்து போனது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா கண்டங்களில் ஆண்டுடைய ஊழியம் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு வேகமாக பரவி இருக்கிறது. இன்றைக்கு ரோமை சென்றடைந்த அந்த இந்த கிறிஸ்துவ பெந்தேகோஸ்தே நாளில் புறப்பட்ட அந்த சபை தோற்றுவித்த அந்த வரலாறு இன்றைக்கு உலகமெங்கும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த மதுரவாயிலிருந்து அது இதோ புன்னை கிராமத்தில் நாம் சபையை நிறுவ வேண்டும். இந்த பெந்தேகோஸ்தே நாள் சபை உருவான நாளில் நாம் புன்னை கிராமத்தில் சபையை நிறுவ வேண்டும் என்கிற அந்த ஒரு பெரிய ஒரு பொறுத்த ஒரு பெரிய டார்கெட்டை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆக இந்த நாளில் ஆண்டவரே பெந்தேகோஸ்தே நாளில் சபை உருவாகி உலகமெங்கும் பரவினது போல இந்த நாட்களில் எங்கள் வழியாய் புன்னை கிராமத்தில் இந்த சபை எழும்ப எங்களை பயன்படுத்தும். பெந்தேகோஸ்தே அனுபவத்தை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவற்றை கேட்கும்போது ஆண்டவர் நம்ம எல்லாம் பயன்படுத்துவார். அல்லேலூயா. உலகமெங்கும் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்களை பயன்படுத்தின ஆண்டவர் இந்த நாட்களில் நாம் போகிற இடமெல்லாம் சுவிசேஷத்தின் வல்லமையினால மக்கள் ரட்சிக்கப்பட, மக்கள் விடுதலையாக இந்த பெந்தேகோஸ்தேயின் அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்து நடத்த ஆண்டவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? தலை வணங்குவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்தேயின் அனுபவத்தை தந்து நடத்துங்கன்னு சொல்லி அந்த பல்லவியை மட்டும் பாடி நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? என்னை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஊழியங்களை செய்ய, உம்முடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சியாய் மாற எங்களை எல்லாருக்கும் நீர் கிருபை தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, சபை நாட்டுகிற பணியிலே ஆண்டவரே ஒவ்வொரு சபையும் ஒரு சபை உருவாக்க வேண்டும் என்ற தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற வரங்களை தாங்க. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே,
நிரம்பியே அனுப்புவே பாத்திரம் நிரம்பி வாழ்த்திட ஆவியை ஊற்றுமே. எங்கள் எல்லோரும் சமூகத்தில் முழுமையாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெந்தெகோஸ்தின் அனுபவத்தை தந்து நாங்கள் ஆண்டவரே ஒன்றுபட்டு உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவருடைய திரு சித்தத்தை நிறைவாக்க எங்களை உம்முடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும். இரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.